கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரிவா எப்பொழுதுமே சந்நியாசி, இதற்கு எந்த விதமான களங்கம் ஏற்படக்கூடாது என்பதை, தன்னுடைய சந்நியாச தர்மத்தில் எந்த விதமான களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் வாழ்க்கை முழுதும் வாழ்ந்து வந்தவர் மகா பெரியவர். ஒரு முறை விஜயவாடாவிலே இருந்த பொழுது, அப்பொழுது மகா பெரியவருக்கு சந்நியாசம் எடுத்துக்கொண்டு 60 வருடம் பூர்த்தி ஆகிறது. விஜயவாடாவில் இருக்கிற, ஆந்திராவில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் வந்து மகா பெரியவருக்கு ஒரு நிதியை திரட்டி ஒரு தங்கத்திலே ஒரு பெரிய கிரீடம் செய்து அதை பெரியவர்களுக்கு சார்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். இந்த தகவலை பெரியவரிடத்திலே சொல்ல அது கொஞ்சம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த என்னமோ தெரியவில்லை, பெரியவா தனக்கு அணிவிக்கப்பட இருக்கிற தங்க கிரீடத்தை மட்டும் பெரியவா தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அன்னைக்கு பூஜை நேரத்திலே அன்னைக்கு தலையிலே முழுக்க ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு அதன் மேலே இந்த கோபுர கிரீடத்தை வெய் என்று சொல்லுகிறார். அது மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறார், அந்த கிரீடம் சிவபெருமானுக்கே சாத்தப்பட்டதாக இருக்கட்டும் என்று சொல்லி அதற்கு மேலே வைக்கிறார். மறுபடியும் வந்து அந்த பெரியவா அந்த 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ண இருக்கிறோம் என்று சொல்ல, பரவாயில்லை வேண்டாம் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் கேட்கிறார். அப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணி இருக்கிறேன் என்று கேட்கிறார். 60,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி இருக்கிறோம் என்று சொன்ன உடனே, இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் என்றைக்கு சொல்கிறேனோ இதை கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நாள் கழித்து அங்கே அந்த இதிலே நம்முடைய குருஷேத்திரத்திலே கீதோபதேசம் செய்த அந்த சலவை கல் இருக்கிறது. அங்கே அந்த திருப்பணிக்காகவும் அதற்காக அந்த 60,000 ரூபாயை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார், பெரியவா எப்போதுமே மடத்திலே பணம் இருக்கக்கூடாது, 12 ரூபாய்க்கு மேலே ராத்திரியிலே பணம் இருக்கக்கூடாது நினைக்கிறவர். பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு சந்நியாசி உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக காஞ்சி மாமுனிவர், உமாச்சி தாத்தா, மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அவரை மகா பெரியவா, மகா பெரியவர் என்று சொல்லுகிறோம். அவர் என்ன சொன்னார் என்றால், திடீரென்று அப்பொழுதுதான் 1984 ஆண்டு ராஜராஜ சோழன் அந்த நிகழ்வு நடந்து அந்த 1000வது ஆண்டு விழா, அந்த 1000வது ஆண்டு விழாவிலே என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு ராஜா என்றால் அவருக்கு கிரீடம் சூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு சூட்டப்பட்ட அந்த தங்க கிரீடத்தை இந்த ராஜராஜ சோழனுடைய அந்த சதய விழாவிலே, அந்த 1000வது ஆண்டு விழாவிலே கொண்டு போய் அந்த சிலையிலே போய் இந்த கிரீடத்தை சாத்தி விடுங்கள் என்று சொல்லி அன்னைக்கு அப்படியும் செய்து மகா பெரிவா சந்தோஷப்பட்டு கொண்டாராம். எப்பொழுதுமே பெரிவா என்கிற பேர் அமுதத்தினுடைய அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒன்றை நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு திகட்டாமல் தேன் போல என்றைக்கும் இனிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள். அவர் 13 வயதிலே சந்நியாச தர்மம் மேற்கொண்டதிலிருந்து அவருடைய சித்தியடைந்த 100 ஆண்டு வரை ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் நினைத்து பார்க்கிறது. பெரியவா தன்னுடைய வாழ்க்கையில் சந்நியாச தர்மத்தை கொஞ்சம் கூட மீறாமல், சந்நியாச தர்மம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் மகா பெரியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட மகா பெரியவர் வாழ்ந்த காலத்தில், அந்த நூற்றாண்டில் நாமும் வாழ்ந்தோம், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. சில பேரில் நேரிலே போய் பெரியவாளை நான் தரிசித்தேன், எனக்கு இதையெல்லாம் கிடைத்தது, என்னுடைய துக்கத்தை போக்கினார் என்று சொல்லுபவர்கள் உண்டு. இந்த நூற்றாண்டிலே இருந்தாலும் மகா பெரிவாளை இதுவரை நான் தரிசிக்கவில்லையே என்று ஏக்க உணர்வோடு இன்றைக்கும் மடத்திற்கு போய் பெரிவா அதிஷ்டானத்தில் நடைபெறுகிற தீபாராதனைகளை பார்த்து சந்தோஷப்படுபவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட மகா பெரிவாருடைய அருள் உரைகளை,
அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அறிகுறிகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.